அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அளித்த ஒரு எச்சரிக்கையில் நம்முடைய இரத்த நாணங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய உள்ளங்களில் அவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனிடமிருந்து நாம் தப்பித்து கொள்வது என்பது இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை இருந்தால் மட்டுமே தான் ஷைத்தானிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு அறிவித்திருக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உலகத்திலே நண்பர்கள் சில பேருக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பெண்களுக்கு பெண் தோழிகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிரிகள் என்பவர்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. உலகத்தில் எந்த விதமான பாவமும் செய்யாத, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட, யாருக்கும் எந்த அநீதியும் செய்யாத, பொய் பேசாத, சுத்தமான சொக்க தங்கத்தை போல வாழ்ந்த நபிமார்கள் கூட கல்லடிப்பட்டார்கள், சொல்லடிப்பட்டார்கள், பைத்தியக்காரன் என்று பட்டத்தை கொடுத்தார்கள், சூனியக்காரன் என்று பட்டத்தை கொடுத்தார்கள், பொய்யன் என்று விமர்சித்தார்கள், மண்ணெல்லி எறிந்தார்கள், கொலை செய்தார்கள். ஆக எதிரிங்கிறவங்க கெட்டவங்களுக்கு தான் எதிரி, நல்லவங்களுக்கு கூட எதிரிகள் இருக்கு. எதிரிகள் இல்லாமல் இருக்க முடியும். சில நேரத்தில் நம்ம பொஞ்சாதியே நமக்கு எதிரியாக இருக்கு. எத்தனையோ பேர்களுடைய மரணம் பொஞ்சாதினாலேயே ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஆள், அவர் பொஞ்சாதினாலேயே ஒரு தூக்கில் தங்கிட்டார், பிரச்சனை. இந்த மாதிரி சில பேர்கள் பிள்ளையினாலேயே என்ன செய்துறாங்க, பிள்ளைகளே சில நேரத்தில் எதிரியாக ஆயிடுறாங்க. சேலத்திலே ஏதோ இடத்துல சொத்து கொடுக்கலான்னு சொல்லி கொலையே பண்ணிட்டான் தன்னுடைய தகப்பன ஒருத்தான். இந்த மாதிரி எதிரிகளுங்கிற பிள்ளைய கூட என்ன செய்யலாம், இவன் என்னைக்கு செத்து இவன் இப்போ சொத்து தர்றது, அவன் இறந்த பிறகு தானே சொத்து எடுக்க முடியும். நம்ம சாவடிச்சிட்டான் சேலத்தில் வரும். பிள்ளைங்க கூட என்ன செய்யலாம், நம்ம பெற்ற தகப்பனாச்சு, நம்ம சொத்தா முக்கியம், நாமே அவர் சொத்து தானே, இன்றைக்கி நாம் இருக்கிறோம்னா அவர் தானால நாம் உலகத்தில் பிறந்தோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்யலாம். இப்போ எதிரிகள்ங்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மூளை எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஆளுக்கு தான் சொல்லியிருக்கான். ஏன்னா சில எதிரிகளை பேசி தீர்த்துக்கலாம், சமாதானமாக வந்துடலாம். சண்டை என்ன வந்தால் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அல்லது ஊர் பஞ்சாயத்து வச்சு 4 பேர் மத்தியஸ்தம் பண்ணி சமாதானமாக போயிடலாம். அது பொஞ்சாதியாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், ஊர் பிரச்சனையாக இருந்தாலும், ஏன் வெட்டுக்குத்தாக இருந்தால் கூட ஒரு சமாதானத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். ஆனால் சமரசமே ஆக முடியாத ஒரு எதிரி ஒருத்தருக்கான அவன் செய்தான். அவன் எந்த நேரத்துலையும் அவனுக்கு சமாதானத்துக்கு, ஏன்னா பாம்போடு நம்ம பாசத்தை காட்டினா பாம்பு நம்மள்கிட்ட பாசத்தை காட்டவே செய்யாது, அது போட்டு தான் தரும். பாம்பு வேலை என்னன்னா, அது பாலை ஊற்றுறதுக்காக வேண்டியோ அல்லது கையெடுத்து கும்பிட்றதுக்காக வேண்டியோ நமக்கு அது ஆசீர்வாதம் பண்ணாது, நம்ம ஆளை சோழியை முடிஞ்சுவோம் பாம்பு. அது மாதிரி தான் ஷைத்தான்கிறவன் அவன்கிட்ட எந்த வகையிலும் அவன்கிட்ட நல்லது மாதிரி ஒன்று சொன்னாலும் அதுலேயும் ஒரு ஆபத்து. ஒரு கிதாபில் பார்த்தேன், நுஸ்ரத்துல் மஜாலிஸ் என்ற ஒரு கிதாபில் பார்த்தேன், ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 1000 தடவை ஷைத்தானை திட்டுவாரான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை திட்டுவாரான் ஷைத்தானை? 1000 தடவை. சைத்தான் நாசமாக போட்டும், சைத்தான் நாசமாக போட்டுன்னு சொல்லி எத்தனை தடவை திட்டிருக்காரு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லமா இல்லையா?
சைத்தானை விட்டும் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தெரிஞ்சுள்ள மாதிரி ஒரு நாளைக்கு 1000 தடவை சைத்தானை திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஒரு நாள் ஒரு குட்டிச்சோறு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு, பாலடைஞ்ச ஒரு சோறு பக்கத்தில். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆள் எழுப்பி விட்டு, எஞ்சிப்பா அந்த இடத்த விட்டு எஞ்சிப்பா, எஞ்சி போப்பா அப்படின்னு சொன்னவொடனே எஞ்சிட்டார். எஞ்சி அந்த இடத்த விட்டு எஞ்சி போகிறார். திடீர்னு அந்த சோறு கீழே எழுப்பி விடுது. உடனே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது, ஏன்னா நம்ம உயிரை இவருக்கு எழுப்பலைன்னா இந்த நேரத்தில் இடிஞ்சு இணைச்சிருப்போம், நம்ம இறந்துருப்போம். உண்மையிலே நம்ம உயிர் காத்த ஒரு இவர் தான் அப்படின்ட்டு. நீங்கள் யாருங்க? நான் தான். நீ யாரை ஒரு நாளைக்கு 1000 தடவை திட்டினி, அவன் தான் நான். ஒரு நாளைக்கு 1000 தடவை நாசமாப்பா நாசமாவான்னு எந்த செய்தான சொன்னி, அவன் தான்ப்பா நான். நீங்கள் என்னைய எழுப்பினதுக்கு நல்ல காரியம் செய்ய மாட்டே, அதில் ஏதாவது ஒரு தீங்கு இருக்குமே, நாயாவது உனக்கு நல்ல காரியம் செய்தாவது. நீ இறந்துருந்தா தியாகியாய் எல்லாம் ஆக்கியிருப்பான், துருவ சொர்க்கத்துக்கு எல்லாம் உனக்கு கொண்டு போயிருப்பான். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தரக்கூடாதுன்றதுனால தான் அவனுக்கு என்ன சாதாரணமான ஒரு மரணம்னா சாதாரணமாக இருக்கணும் என்பதனால தான் நான் அவனை எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொன்னதாக எழுதியிருப்போம். அப்போ செய்தான் ஒரு நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் ஒரு கேடு இருக்கும். சில அறிஞர்கள் பயானில் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நான் சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய காலத்தில், மாணவ பருவத்தில், கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில் பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசுகிறத நம்ம பல கேசட்டுக்களை நம்ம கேட்டிருப்போம். அது ஒரு பெரிய அறிஞர் பேசும்போது, ஒரு மீலாது விழாவில் பேசும்போது ஒரு அறிஞர் பேசும்போது சொல்கிறாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தான் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி விடுவானா. என்னங்க தஹஜ்ஜுத் தொழுங்க, தஹஜ்ஜுத் தொழுங்கன்னு எழுப்பி யாரை விடுவானா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க கேட்டாங்க, யார் பண்ணி தஹஜ்ஜுத் எழுப்பிய? நான் தான் இப்லீஸ். இப்லீஸ் செய்தான் தூக்கத்தானே வைப்பான், அவன் எழுப்பி விட மாட்டானே. இல்லை, நீங்கள் திடீர்னு உங்களை தூங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கீங்க, தூங்கிட்டோமே. அதனால் உங்களுக்கு பல நாள் நான் சொல்கிற நன்மை கிடச்சி போகுது. நீங்கள் எஞ்சால் கூட ஒரு தொழில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எழுப்பி விட்டாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தாங்கிறவன் நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் பல கேடுகள். அதனால தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு 10-18 இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த கேட்டு அடைக்கிற இடத்துல பாருங்கள், மேலே போட்டிருப்பான் அபாயம், இது 2500 வாட்ஸ் இங்கே கரண்ட் கம்பி போயிட்டுருக்கு. ஏன்னா அது இந்த எலக்ட்ரிக் அதில் தான், நீ இன்ஜின் அதில் தான் எடுத்துகிட்டு போகுது, எலக்ட்ரிக் தானே எடுத்துகிட்டு போகுது. அப்போ 2500 பவர் இருக்குது, அதுக்கு மேலே யாரும் நினைச்சாதீங்க, இது ஒரு லோடை எடுத்து கொண்டு வராதிங்க, உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு எச்சரிக்கை போட்டிருக்கா இல்லையா, இது அபாயம். அது மாதிரி நீ நிறைய இடங்களில் அபாய எச்சரிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கும், போட்டிருக்கும், இந்த இடத்துல கை வைக்காதீங்க, ஆபத்து இருக்குன்னு. அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு ஒரு அபாயம், ஒரு அபாயகரமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டது ஷைத்தானை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏன்னா அவனால் நாம் பாதிக்கப்பட்ட முதல் ஆள் யாருன்னு சொன்னால், அது முதல்ல நம்ம வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் அவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ஒரு நாள் ஃபிரௌன், நானே கடவுள், மூசா நபி வழங்கிய கடவுள் சின்ன கடவுள், நான் பெரிய கடவுள் என்று தன்னை கடவுள் என்று உலகத்திலே சொன்ன ஆட்கள் அவனும் ஒருத்தன். அவனை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு நாள் இப்லீஸ் உள்ள நுழைஞ்சான். அல்லாமா கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை தன்னுடைய நவாதிர் என்ற ஒரு நூலில் 250 புதுமையான தகவலை எழுதியிருப்பாங்க. நான் அல்லாமா கல்யூபி இமாம் 250 புதுமையான தகவல்களை இந்த தகவலையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் ஃபிரௌனுடைய இடத்துக்கு இப்லீஸ் வந்தான். ஏன்னா வந்த உடனே அப்போ இப்லீஸை பார்த்து ஃபிரௌன் கேட்டான். எப்பவுமே ஃபிரௌன் கொஞ்சம் பந்தாவாக பேசுவான், எனக்கு தெரியுதா? சில பேர் இந்த பெரிய ஆட்கள் கொஞ்சம் பந்தா பண்ண, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்குறான் இப்லீஸை பார்த்து. நான் யார் தெரியுதா? யார்கிட்ட கேட்குறான்? இப்லீஸ்கிட்ட ஃபிரௌன் கேட்குறான், நான் யார் தெரியுதா அப்படின்னு. அவன் சொன்னானா, இப்லீஸ் சொன்னானா, அதாவது நீ யாரும் கேட்குற, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நானாவது பரவாயில்லை, நீ ஒரே ஒரு விஷயத்தில் நீ உச்சத்தை என்னையெல்லாம் விட பெரிய ஆள் ஆகிட்டியப்பா. ஒரே ஒரு விஷயத்தில் நீ யாரையெல்லாம் விட பெரிய ஆள் ஆகிட்ட, என்னையெல்லாம் விட பெரிய ஆள் ஆகிட்ட. நானாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் சஜ்ஜா செய்ய மாட்டேன், நீ நானே கடவுள், நான் அல்லாஹ்வோடலாம் போட்டி போடல, அவ்வளோ துணிச்சல்லாம் எனக்கு வரல,
அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு வரல. ஆண்டவனோடு ஏற்று நிற்கிற அளவுக்கு ஒரு போட்டி எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு சில பிரதமர் ஏற்று போட்டி போடுவோம் பார்த்துருக்கீங்களா? சில அதை மாதிரி இறைவன் ஏற்று போட்டி வேட்பாளராக நின்றுட்டியப்பா. நீ என்னை விட பெரிய ஒரு விஷயத்தில் நீ எல்லாத்தையும் விட நீ இப்படி என்னையெல்லாம் விட மிஞ்சிட்டியப்பா. நீ கடவுள்னு சொல்லிட்டியப்பா. அந்த துணிச்சல் எனக்கு வரலையப்பா. அதில் என்னையெல்லாம் விட நீ வின் பண்ணிட்டிய அப்படின்னு சொன்னவொன்னே அவன் சொன்னானா, தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன், தௌபா செய்ய போகிறேன். யார் சொன்னானா? ஃபிரௌன் சொன்னதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான்? அதெல்லாம் சொல்லி தௌபாலாம் செய்திடாத பாருங்க. அவன் திருந்த விடுவானா? திருந்த விட மாட்டான். அவனை தூக்கி உசுப்பி ஏற்றி விட்டு கடைசியில் அவனை அவன் திருந்திடக்கூடாதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் திருந்திடாதப்பா. நீ இப்போ நானே கடவுள்னு சொல்லிட்டு இப்போ நான் கடவுள் கிடையாது, வெறும் அரசன் மட்டும்தான், எகிப்து நாட்டை ஆளக்கூடிய வெறும் மன்னர் மட்டும்தான் நீ சொன்ன, உன்னைய கடவுள்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே எதிரியாக மாறுவாங்க. அவன் நினச்சிவாங்க ஆளை செட் பண்ணி உன்னை அடித்து கொண்டுருவாங்க, இந்த நாட்டை விட்டு ஆட்சியை விட்டு உன்னை மாற்றிடுவாங்க. அதனால் உனக்கு ஆட்சியும் போயிடும், உனக்கு மதிப்பும் போயிடும், கேவலமாகிடுவன், நீ இந்த கண்ணியம்லாம் போயிடும். அதனால் அந்த பேச்சே எடுக்காது. அப்படியா நான் இனிமேல் கடவுளுக்கு பேரில் இருந்துட்டு போகிறேன்னா எப்படி பாருங்க. திருந்தனவனை கூட என்ன செய்ய மாட்டான், திருந்தவன் வர்றவனை கூட செய்தான் திருந்த விட மாட்டான். அப்படிதான் சொன்னானா? அதாவது நம்ம 2 பேரை விட கேவலம், நீனும் ஒரு கேவலமானவன், நானும் ஒரு கேவலமானவன். நான் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டேன், நீ நானே கடவுள்னு சொல்லி ஃபிரௌன் நைல் நதியில் அழிக்கப்பட்ட. நம்ம 2 பேரை விட உலகத்தில் கேவலமானவன் எவன் தெரியுமா? உன்னை விடவும் கேவலமானவன், என்னை விடவும் கேவலமானவன் யாருன்னா, ஒரு ஆள்கிட்ட தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்கன்னு மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் நம்மளெல்லாம் விட கேவலமானவன். ஒரு ஆள் இறங்கி வந்துட்டா மன்னிச்சிடும், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அவன் யாரையெல்லாம் விட கேவலமானவன், சைத்தானை விட கேவலமானவன், ஃபிரௌனை விட. நமக்கு அது விஷயம் இல்லை, சைத்தானோடு சேர்ந்தவன் பக்கத்தில் நின்னவன் அவன் ஷேரில் விழுந்தவன் மாதிரி தான். சொல்லுவாங்க, ஒரு ஒரு இளைஞர் ஆட்சி செய்து கொண்டிருந்தாராம் ஒரு காலத்தில். ஒரு வாலிபர், ஒரு இளவரசர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் அந்த வாழ்க்கையை அவருக்கு ரசிக்கலை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். உடனே மந்திரிகள்கிட்ட ஆலோசனை நடத்தினார். நான் ஆட்சியில் இருக்கிறேன், அதிபராக இருக்கேன், எனக்கு ஒரு இதுலேருந்து ஒரு இன்பம் கிடைக்கலையே. அப்போ உடனே அந்த மந்திரிமார்கள் சொன்னாங்க, ஆனால் மற்றவங்களெல்லாம் பல மன்னர்களை, பல நாட்டு அதிபர்களை எல்லாம் பார்க்குறேன், அவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்களா, வாழ்க்கையை நல்லா ரசிக்கிறாங்களா, ஆனால் எனக்கு அதை ரசிக்கலையே என்னுடைய ஆட்சி. அப்போ அவருக்கு மந்திரிகள் சொன்னாங்க, அந்த நாட்டு மன்னர் இந்த நாட்டு மன்னர்லாம் நல்ல ரசித்து அந்த ஆட்சியை ரசித்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டில் சில நல்ல அறிஞர்களை வச்சுருக்குறாங்க, சில நல்லடியார்களை வச்சுருக்காங்க. அந்த நல்லடியார்களும் ஆலிம்களும் அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அரசர் திசை மாறி போனால் அவரை திருத்துறாங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைப்படி அவர் வாழ்க்கையை தடுமாறினாலும் அதை திருத்தின உடனே அவர் நல்லா என்ன செய்கிறாரு, நல்லா ஆயிடுறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, நீ இஷ்டப்படி என்ன செய்கிற வாழ்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் என்ன ரசிப்பு இல்லை. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நானும் என்ன செய்கிறேன், இது மாதிரி அறிஞர்களை என்னுடைய ஆட்சியில் வச்சிட்றேன், நல்ல அடியார்களை நான் எனக்கு மந்திரியாக வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆலோசனைப்படி இவர்கள் என்னென்ன விஷயங்களில் தப்பு செய்வாரோ அப்போ அவங்க திருத்தி கொடுக்கறதுப்படி நல்ல மாதிரி ஆட்சியோன்னா அவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ரசனை கிடைக்க ஆரம்பிச்சு. இப்படியே 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு, 200 வருஷம் ஆச்சு, 300 வருஷம் ஆச்சு, 400 வருஷம் வரைக்கும் போயிடுச்சு. ஆக எந்த வாழ்க்கையை ரசிக்கலையோ அந்த வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக போக ஆரம்பிச்சுட்டு இவர் தப்பு பண்ணும் பொழுதெல்லாம் இவரை நல்வழி காட்டக்கூடிய மந்திரிமார்கள், அறிஞர்கள், ஆலிம்கள், நல்லடியார்கள் எல்லாம் இவரை திருத்தி கொண்டு போகிறதுனால இவர் வாழ்க்கையில் நல்லா அமைதியாக நல்லா சூப்பராக போச்சு. ஒரு 400 வருஷம் இருக்கும்போது ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன செய்தான், இப்லீஸ் வந்தான். இப்லீஸ் வந்தால் தான் ஜோலி முடிஞ்சுதா. வந்தவொடனே சொன்னான், எவ்வளோ நாள் ஆட்சி செய்திருக்கியா? 400 வருஷம் ஆட்சி செய்யிருக்கு. 400 வருஷம் ஆச்சிருக்கீங்களா? உண்மையிலே நீ மனுஷனாக இருந்தா நல்லா போயிட்டு இருந்தாண்டாள், நீ மனுஷனாக இருந்தா இறந்துருப்பாய். 400 வருஷம் வரைக்கும் நீ இறக்காமல் இருக்கிறான்னா நீ மனுஷன் இல்லை, கடவுள். நீ உன்னைய கடவுள்னு சொல்லு மக்கள்கிட்ட.
நீ மன்னன் சொல்லாத, என்ன சொல்லு, உன்னைய கடவுள்னு சொல்லு. வச்சுட்டு போயிட்டான், தீயை பற்ற வச்சுட்டு போயிட்டான். நீ என்ன சொல்லு, நீ மன்னன் சொல்லாத, நானே கடவுள்னு சொல்லிடு. ஏன்னா அந்த காலமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 960 வருஷம் வாழ்ந்தாங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் பயானே பண்ணாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய வருஷம், நபிமார்கள்லேயே ஒரு சின்ன வயசில் இருந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான். மற்ற எல்லாருமே நம்ம ரசூலுல்லாஹ் 63 வயசு, மற்ற எல்லாருமே யாரும் 300-400 வருஷம் அப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. எல்லாருமே 100 தாண்டி தான் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அவன் என்ன செய்யிட்டான், அதுக்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஆமாம்ல நம்ம 400 வருஷம் ஆச்சு, நமக்கு சாவே வரல, உண்மையிலே நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி நான் தான் இறைவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் விடுவானா? ஒரு மனிதனுக்கு பணம் வரும்போது, பதவி வரும் பொழுது, அழகு வரும் பொழுது, அறிவு வரும் பொழுது, இது மாதிரி நகைகள் வரும்போது, இது மாதிரி அவனுக்கு அழகான பெண் கிடைக்கும்போது அவனுடைய சோதனை அவனுக்கு வரும். இவனுடைய பணிவு இருக்கா, ஏன்னா அவனுக்கு பந்தா இருக்கா, பெருமை இருக்கா. கடைசியில் என்ன சொல்லிட்டான், நானே கடவுள் சொன்னவனு அல்ல என்ன செய்தான், அப்படியேடா சொன்னேன்னு சொல்லி ஒரு சர்வாதிகார மன்னனை கொண்டு வந்து அல்ல என்ன செய்யும். அமெரிக்காக்காரன் சில இடங்களில் போய் அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டினுடைய அதிபர்களை தூக்கில் போடுறானா இல்லையா, அது மாதிரி அந்த நாட்டை போய் புகுத்து மசர் என்ற ஒரு சர்வாதிகார மன்னர் உள்ள நுழைஞ்சி அந்த நாட்டை கைப்பற்றி அந்த அரசாங்கத்தில் உள்ள தங்கம் எல்லாத்தையும் 7 கப்பலுக்கு அள்ளிட்டு போனானா. எத்தனை கப்பலுக்கு? 7 கப்பல். இந்தியா சுதந்திரம் வாங்கிட்டேன், பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் சும்மா போகல, இங்கேருந்து போகும்போது எல்லா கனிமங்களையும் அவன் கப்பல் ஏற்றி அவ்வளோத்தையும் அங்கே கொண்டு அள்ளி வச்சுட்டு தான் இங்கே சுதந்திரம் காலி டப்பாவாக தான் என்ன செய்தான், சுதந்திரம் கொடுத்தான். இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் நீங்கள் இருந்திருந்தா நீங்கள் பிரிட்டிஷ் எப்படி இருக்குது, லண்டனில் அவருடைய எப்படி வச்சுருக்கான். எனக்கு சொந்தக்காரர் கூட சமீபத்தில் லண்டன்லேருந்து வந்தார். எவ்வளோ சம்பளம், எத்தனை லட்சம் சம்பளம், அந்த நாட்டினுடைய மதிப்பு எவ்வளோ, அந்த நாட்டில் மனிதர்களுக்கு எவ்வளோ சுதந்திரம். அந்த நாட்டில் வந்து ஒருத்தன் பாஸ்போர்ட் விட்டு உள்ளே போயிட்டுச்சுன்னா அவனுக்கு சுதந்திரம், யாரும் எதையுமே கேட்க முடியாது, அதிகாரம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன அதிகாரம் பண்ணுறான், என்னெல்லாமே பண்ணுறானா இல்லையா, வந்து கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு, கொஞ்சம் ஆள் பலம் இருந்து என்னெல்லாமே அட்டகாசம் பண்ணுறானா இல்லையா. மனித உரிமைகளில் அங்கே கை வைக்கவே முடியாது லண்டனில். அந்த அளவுக்கு தன்னுடைய நாட்டை இரும்பு திரை மாதிரி போட்டு வச்சுருக்கானா இல்லையா. எப்படினாலும் யாரையுமே மனிதனுடைய சுதந்திரத்தில் யாருமே கையாள தெரிஞ்ச முடியாது. சிங்கப்பூரில் நீங்கள் எடுத்துக்கங்க, நைட்டு 1 மணிக்கு ஒரு பெண் தனியாக போய் அங்கே இருக்கக்கூடிய முஸ்தபா ஷாப்பிங் போய் காரில் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். வர முடியுமா அங்கே இந்த மெட்ராஸில்? அவன் எங்கேயும் போக முடியுமா? உலகம் முழுக்க அந்த நாடு முழுவதும் கேமரா ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த டிரைவர் போகிறான், எங்கே போகுது, யார் ஷாப்பிங் போகிறா, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு அந்த நாட்டில் வந்து கண்காணிப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் வெறும் ஒரு தமிழ்நாட்டு ஒரு திருநெல்வேலி மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் அந்த நாடு. சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு நாளே அந்த நாட்டில் உள்ள முக்கியமான இடத்துக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரே நாளில் அவ்வளோதான் இருக்காங்க. மொத்தத்திலே ஒரு திருநெல்வேலி மாவட்ட அளவு கூட இருக்காது அந்த நாடு. மொத்தத்திலே ஒரு 300-400 கிலோமீட்டர் அளவு தான் இருக்கும் அந்த நாட்டிலே சுற்று ட்ராவல், அந்த நாட்டுக்குள்ள மொத்தம் இதை. ஆனால் பிஸ்னஸ் தரம் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டுக்காரன் அங்கே பிஸ்னஸுக்கு பணத்தை கொண்டு கொட்டியிருக்கான். அந்த நாட்டினுடைய மதிப்பு பாருங்கள், ஒரு ரூபாங்கிறது இன்றைக்கி பாருங்கள் 66 ரூபா எங்கே இருக்குது போயிட்டு பாருங்கள். 10 வருஷத்தில் நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா நீங்கள் எங்கேயோ போயிட்டு பாருங்க. அமெரிக்காக்காரனுடைய அந்த இதில் அந்த அமெரிக்க டாலரையும் தாண்டி போயிட்டு இருக்கு. நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள் அன்னைக்கு. அப்போ அந்த அளவிற்கு பணம் வரும்பொழுது திமிரு வரணும். வந்ததுனால் அழிவை சம்பாதித்த நிலைமையைத்தான். அது மாதிரி சோதனைகள் வருவது எதுக்குன்னு சொன்னால், அல்ல நம்மளை சோதிக்கிறது எதுக்குன்னு சொன்னால் நம்மளை உயர்த்தி விடுறது, தாழ்த்தி விடுறதுக்காக இல்லை. நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாவுடைய வரலாறு பாருங்கள். ரசூலுல்லாவுக்கு பயங்கரமான ஒரு தாயிப்பு நகரத்தில் ரசூலுல்லாவுக்கு என்ன ஏற்பட்டது, அடி விழுந்தது, பயங்கரமாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லா மதீனாவுக்கு போன உடனே ரசூலுல்லாவுக்கு சொர்க்கமாக அது ஊர் மாறிதான் இல்லையா. மக்கால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா. 10 வருஷம் ராஜா மாதிரி இருந்தாங்க மதீனாவில். ஒரு பதிரு போர் வெற்றி, உஹதில் ரசூலுல்லாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாவுக்கு அந்த உஹது தோல்வியானவன்னு அதோடு அல்ல விடலை, வெற்றி மேல் வெற்றி. ரசூலுல்லாஹ் யூதர்கள் கோட்டையை கைப்பற்றினாங்க. கடைசியாக உபாத்தாகும் நேரத்தில் அந்நிய நாட்டினுடைய பார்டருக்கே போய் அந்த தபூக் யுத்தத்தை வெற்றியோடு திரும்பினாங்க. 12,000 பேரை தள்ளிட்டு போயிட்டு வந்தாங்க. என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளதான். இப்போ எலெக்ஷன் இப்போ வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு வந்திருக்கு. சில பேர் தோற்றுருப்பாங்க, சில சப்ஜெக்ட் சில பேர் ஜெயிச்சிருப்பாங்க.
ஆக நீங்கள் நல்லா பாருங்கள், எவன் தோற்றுருக்கானோ அவன் தான் பின்னால் நிறைய வேலையில் இருப்பான். எவன் நிறைய படிச்சுருக்கான் பாருங்க, அவன் பின்னால் பார்த்தா அவன் ஒழுங்காக அப்போ சில பேர் வந்து இவங்க அந்த மாதிரி ஒரு கவலை வந்தால் தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒழுங்காக போகணுங்கிறதுக்காகவே நினச்சிக்குவான். நான் 10ல் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு கவலை. ஆபிரகாம் லிங்கன் வந்து அமெரிக்காவில் வந்து 9 தடவை தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் 9 தடவை தோத்தானா, 10வது தடவை ஜெயிச்சான். இப்போ பஞ்சாயத்து சொன்னானா, உனக்கு பைத்தியமா, நீ 9 தடவை தோத்திருக்கிய, இனிமேல் 2வது ஜனாதிபதி தேர்தல் நிற்கிறியா, நீ ஜெயிக்கவா பாரு, 9 தடவை தோத்துட்டேன், 2வது நான் ஜெயிப்பேன், இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக நான் வருவேனா. ஆனால் அப்போ பாருங்க, இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. என்னால் முடியும், நான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணம் இருந்தால்தான் ஒரு மனிதன் முன்னேற முடியும். அதேமாதிரி பாருங்கள், பல்பை கண்டுபிடிச்சான் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். 22 வருஷமாக அவன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஆராய்ச்சி கூட திடீர்னு தீ பிடிச்சி இருந்தது. எத்தனையோ கருவிலாம் எரிஞ்சு போச்சு. அவனுடைய ஆராய்ச்சி பண்ணிச்சிருந்த எத்தனை விஷயங்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு. உடனே அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடல. 22 வருஷமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போயிட்டே அப்படின்னு நினைக்கல. உடனே அவன் சொன்னான், என்னுடைய ஆராய்ச்சியில் ஏதாவது ஒரு தப்பு இருந்திருக்கும், அதனால தான் ஆண்டவனுக்கு அது பிடிக்காம அல்ல தீய வச்சுட்டான். பாருங்க, அதை தப்பை கூட, அதாவது சோதனையை கூட சாதனையாக எடுத்துக்கிட்டான் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டானா இல்லையா? இப்படி பார்த்தோம்னா ஒரு மனிதன் சோதனை வந்தது அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இந்த உலகத்தில் வருங்க, பள்ளிக்கூடத்திலேயே படிக்காத ஒரு காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார். பள்ளிக்கூடத்திலே படிக்காதவர், கேரளாவில் பிறந்து இலங்கையில் பிறந்து கேரளாவில் வளர்ந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு எழுத படிப்பறிவு இல்லாதவர். பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்த ஒரே ஒரு பெண் முதலமைச்சர் மட்டும்தான் 17 மொழி பேசக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷில் பெரிய பெரிய கால்வெண்டில் படித்த ஒரு முதலமைச்சரை தவிர முன்னால் உள்ளவங்கெல்லாம் கையெழுத்து போட தெரியாது, பள்ளிக்கூடத்தில் படிக்கவே இல்லை. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க. படிப்புக்கும் நம்முடைய திறமைக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், நம்மள்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அந்த திறமை வந்து எதை பார்க்கணும், நம்மள்கிட்ட உள்ள குறைய பார்க்கக்கூடாது. நம்ம பல்லு நீண்டு இருக்க, நம்மளுடைய கால் ஊனமாக இருக்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்மள்கிட்ட ஏதோ அல்ல, நம்மளை வந்து ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதையுமே என்ன செய்யணும், ஒரு ஆள்கிட்ட கெட்ட புத்தி நல்ல புத்தி இருந்தால் 4 பஞ்சாயத்து, எல்லா பஞ்சாயத்தையும் நல்ல புத்தியாக இருக்குது, சில புத்தி கெட்ட புத்தி இருக்குது. கெட்ட புத்தி இருக்குன்னு அடித்து துரத்த முடியாது. இவட்ட நல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறாள், நம்ம துணியை துவைச்சி தர்றாள், நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறாள், நம்ம பணங்களை இது கொஞ்சம் அதிகமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டுக்கிறாம விடுறோமா இல்லையா? எல்லாமே நல்லதாக இருந்துச்சுன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள சொர்க்கத்து ஊர்லி மீன்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தியாவசிய வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கெட்ட எதிரிகள், முக்கியமான எதிரி யாருன்னா ஷைத்தானுடைய எதிர்ப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய அந்த கெட்ட எண்ணத்திலிருந்து நம்ம பாதுகாக்க வேண்டுமானால் அதுக்காக நிறைய என்ன செய்யணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா முன்னால் ஒருத்தர் எதிரியில் ஓங்கி ஒரு குத்துனா அவன் கீழே விழுந்துருவான். ஷைத்தான் எங்கே போய் அவன் பக்கத்தில் கண்ணுக்கு தெரிவானா? கண்ணுக்கு தெரியாத எதிரியை அடிச்சிடலாம். கண்ணுக்கு தெரியாத எதிரியாவும் அதில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்ணுக்கு தெரியாத எதிரியை வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வுடைய இதை தான் நம்ம தொழுகை நிற்கும்போது நம்ம கெட்டணும், மினிஷேத்தான் ரஜீம் அப்படி சொல்லி அப்படி தான் நம்ம விரட்ட முடியுமே தவிர சில நேரத்தில் பாங்கு சொல்லி விரட்ட வேண்டி வரும், சில நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓதி விரட்ட வேண்டி வரும், சில நேரத்தில் ஆமன் ரசூல் கூடி ஓத வேண்டி வரும். இது மாதிரி சில விஷயங்களை வந்து அருளை கொண்டும் சில விஷயங்களை வந்து உடலை கொண்டும் சில இதில் அல்லாஹ்வுடைய அந்த தௌஃபீக் ஒத்துழைப்பு இருந்தால் வழி அவன்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்முடைய கடைசி வரைக்கும் நம்முடைய ஈமானை அவன் பிடுங்காமல், நம்முடைய அமலை அவனை வீணாக்காமல், நம்முடைய பார்வையை அவனை என்ன செய்ய தப்பா ஆக்காமல், நம்முடைய வருமானங்களை அவன் கெட்ட ஆக்காமல் எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சுத்தமாக இருப்பான். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவனா.